Hello friends, welcome to our channel. கருப்புளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருப்புளுந்து லட்டு ரொம்ப டேஸ்டா ஹெல்த்தியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கருப்புளுந்து லட்டு செய்யறதுக்கு 1 கப் கருப்புளுந்தை வெறும் வாணல்ல நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுக்கலாம். கலர் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வரும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா உளுந்து வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ஒரு கப்பு உளுந்துக்கு 1/2 கப் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம். அரிசியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபடணும். அரிசியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அரிசி நல்லா வறுபட்டுருச்சு, இதையும் அதே பிளேட்டில் மாற்றிடலாம். வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு சேர்த்துடலாம். நான் 2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா படபடன்னு வெடிக்கும், அந்தளவுக்கு வறுத்துக்கலாம். எள்ளு கருகிடாமல் வறுத்துக்கலாம். இதையும் அதே பிளேட்டில் மாற்றிடலாம். இது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துடலாம். நான் வெல்லம் தட்டி சேர்த்துருக்கேன், நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட திரும்ப சேர்த்துக்கலாம். இது நல்லா நைஸாக அரைச்செடுத்து ஒரு தட்டில் மாற்றிடலாம். ஒரு வாணலில் 4-5 டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய் நல்லா சூடாகட்டும். முந்திரி நல்லா உடச்சி வச்சுருக்கோம். நெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துடலாம். முந்திரி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் இதை அப்படியே சேர்த்துடலாம். இது நல்லா சூடாக இருக்கனால ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். நெய் கொஞ்சம் சூடு பண்ணி இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கலந்து விட்டு உருண்டையாக உருட்டிக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஹெல்த்தியான கருப்புளுந்து லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.